ஸ்ரீ ரேவ காண்டம் 211 அத்தியாயம் முண்டி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதிக்கரையில் வசிப்பவர்கள் விஷயத்தில் தேவர்களின் தலைவன் செய்த காரியம் முழு உலகிற்கும் மிகவும் ஆச்சரியம் அளிப்பதாக இருந்தது. அதை நான் தங்களுக்கு முழுமையாக விவரிக்கிறேன். ஸ்ரார்த்தத்தின் போது பகவான் ஒரு தொழு நோயாளியின் வடிவத்தை எடுத்து சில கஞ்சத்தனமான பிராமணர்களிடம் யாசித்தார். அவர் சிவப்பு சந்தன கலவையை தன் மீது பூசிக்கொண்டார். அவரது அங்கங்களிலிருந்து குமிழ்கள் போல திரவம் வடிந்தது. அவர் முழுவதும் புழுக்களாலும் ஈக்களாலும் மூடப்பட்டிருந்தார். அவர் முகம் அவலட்சணமாக இருந்தது. மேலும் அவரது தோல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் உடல் துர்நாற்றம் வீசியது. ஒவ்வொரு அடியிலும் அவன் தடுமாறினான். அவன் ஒரு பிராமணரின் இல்லத்திற்கு சென்று வாயிலில் தடுமாறியபடி இவ்வாறு கூறினான், இல்லறத்தாரே, இன்று உங்கள் இல்லத்தில் இந்த பிராமணர்களுடன் இணைந்து நன்கு சமைத்து புனிதப்படுத்தப்பட்ட உணவை உட்கொள்ள விரும்புகிறேன். உடல் முழுவதும் துர்நாற்றத்துடன் இருந்த பிராமணரை கண்ட இல்லறத்தாருடன் இருந்த பிராமணர்கள், நாற்றமடிக்கும் பிராமணனை வெளியேறுவாய், கீழ்த்தரமான பிராமணனை இந்த இல்லத்தை விட்டு விரைவாக வெளியேறுவாய். நீ இதை பார்த்ததிலிருந்து புனிதப்படுத்தப்பட்ட இந்த உணவு அனைவராலும் உண்ண தகுதியற்றதாகிவிட்டது என்றனர். அதுதான் என்றார் தேவர்களின் தலைவரான மகேஸ்வரன். சிறந்த பிராமணர்களை கண்டு கொண்டிருக்கும் போதே அவர் தெளிந்த வானத்தில் எழுந்தார். பின்னர் இறைவன் மறைந்ததும் பிராமணர்கள் நீராடி தங்கள் உடல் முழுவதும் நீரை தெளித்து கொண்டனர். அவர்கள் தனித்தனியாக வெவ்வேறு தட்டுக்களில் உணவை உட்கொள்ளவிருந்த போது அவர்கள் கண்ட இடமெல்லாம் புழுக்களையும் பூச்சிகளையும் கண்டனர். அதை கண்டு அவர்கள் அனைவரும் ஆச்சரியம் கொண்டு, இது என்ன என்றனர். அப்போது அவர்களில் ஒருவர் கூறினார், இந்த பிராமணர் பிரம்மதேவர், அவரிடம் பல நற்குணங்கள் உள்ளன. மற்றொருவர் கூறினார், இவர் இதற்கு முன்பும் பல பிராமணர்கள் கூடியிருந்த சபையில் சற்று தயக்கத்துடன் இங்கு வந்திருக்கிறார். இவர் பரமேஸ்வரர், மகா யோகி. உணவுகளை இவ்வாறு உருமாற்றுவது அவருடைய விளையாட்டுத்தனமான குறும்பு. இது நாம் அவரை கண்டித்ததன் விளைவே தவிர வேறு யாருடையதும் அல்ல. விருந்தினரை மதிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறு செய்யாவிட்டால் அதன் விளைவு விரும்பத்தகாததாக இருக்கும். அவர் பரமாத்மாவாகவும் குறிப்பாக ஒரு விருந்தினராகவும் இருப்பதால் வணக்கத்திற்குரியவர். ஸ்ரார்த்த நேரத்தில் வரும் விருந்தினரை எவரேனும் மதிக்காவிட்டால் பிசாசுகளும் ராட்சசர்களும் அதை சந்தேகமின்றி பாழாக்கி விடுகிறார்கள். ஒரு விருந்தினரை பொறுத்தவரை அவர் அழகானவரா அல்லது அழகற்றவரா, அழுக்கானவரா அல்லது அழுக்கு ஆடை அணிந்தவரா, யோகீந்திரரா அல்லது சாந்தாளரா என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ளலாகாது. இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் இல்லறத்தாரை தலைவராக கொண்ட பிராமணர்கள் அந்த பிராமண விருந்தினரை தேடி எல்லா திசைகளிலும் விரைந்தனர். எப்படியோ ஒருவர் அவரை ஒரு அடர்ந்த காட்டில் மறைந்திருப்பதைக் கண்டு அவர் தென்பட்டு விட்டார் என்று சத்தமிட்டார். அவர்கள் அனைவரும் அங்கே வந்து அந்த பிராமணர் ஒரு தூணை போல அசையாமல் நிற்பதைக் கண்டனர். அவர் அசையவோ அல்லது சப்தமிடவோ காணவோ இல்லை. அவர்களில் சிலர் பரிதாபத்துடன் புலம்பினர். மற்றவர்களோ இனிமையான வார்த்தைகளால் பிரார்த்திக்கத் தொடங்கினர். இவ்வாறு மூவிழி கடவுள் புகழப்பட்டார். பின்னர் அவர்கள் வேண்டிக் கொண்டனர், தேவர்களின் தலைவரே, பசியால் வாடும் பிராமணர்களின் சமைத்த உணவு முற்றிலும் கெட்டுவிட்டது. அதை சரி செய்வது உமது கடமையாகும். யுதிஷ்டிர மன்னரே, அந்த பிராமணர்களின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் பகவான் மகிழ்ந்து மிகுந்த கருணையுடன் அவர்களிடம் கூறினார், மேன்மை தங்கியவர்களே, நான் மகிழ்ந்து விட்டேன். அதனால் நீங்கள் உண்ட அதே உணவை அமிர்தம் போல் தூய்மையாக்கியுள்ளேன். பிராமணர்கள் அதை தங்கள் உறவினர்கள் மற்றும் சேவகர்களுடன் உணவாக உட்கொள்ளட்டும். அவர்கள் தினமும் எனது மண்டலத்தை மர்ம வட்டம் வழிபடட்டும். அதனால் குந்தியின் மைந்தனே, அந்த திருச்சடங்கு முண்டி என்ற பெயரில் புகழ் பெற்றது. கார்த்திகை திருவிழா நாளன்று குறிப்பாக காய தீர்த்தத்திற்கு இணையாக அது விளங்குகிறது. 211 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.